Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல சிம்பிளா குயிக்கா முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 25லேருந்து 30 சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 3 மிளகா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஒரு மீடியமாக ஃப்ரை ஆன அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இதை நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை கட் பண்ணலாம். இந்த மாதிரி 2 டைரெக்ஷன்லேயும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த குழம்போட ஜூஸ்லாம் உள்ளே போகும்போது உங்களுக்கு முட்டை ஜூஸியாக இருக்கும். இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். எல்லா முட்டையும் சேர்த்த அப்புறம் கலக்கி விடுங்க. ரொம்ப லைட்டாக கலக்குங்க. ஃபாஸ்ட்டாக கலக்குனீங்கன்னா முட்டையெல்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ மெதுவாக கலக்குங்க. கொஞ்ச நேரம் இந்த முட்டையும் குழம்பும் சேர்த்து கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு குழம்புலேருந்து. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 கப் அரைச்ச கோகோனட் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த கோகோனட் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா முட்டையெல்லாம் குழஞ்சி போயிடும். இந்த கோகோனட் பேஸ்ட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். அது பச்சை வாசனைலாம் போன அப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இந்த கொத்தமல்லி போடுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். குயிக்கான, ரொம்ப ஈஸியான, ரொம்ப டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.